தெருக்கூத்து வீடியோ ஒன்னோட வந்தடிய சப்ஸ்கிரைப் பண்ணுவேன், பக்கத்தாளுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படி போகுது 10 நம்பர் போடுறோம். நம்பர் கிராக் ஆயிருப்போது. ஹலோ இல்ல இந்த மாதிரி வரமாட்டேன் நானு. முடிஞ்சது என்னாடி திக்கி திக்கி பேசுற? நெட்வொர்க் ப்ராப்ளம். அந்த மாதிரி வரமாட்டேன். ஆமா நீ புண்டியா போறது உறுதித்தான். ஆமா பாரு நான் சும்மா 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 சொல்ற நினைச்சுக்காத. 5000 ரூபாய்க்கு 1 ரூபா கொடுத்தாலும் போயிடாத. ஆமா நல்ல பேர் எடுக்கணும். சரியா? யாரு ஆரம்பிச்சிட்டியா? இப்பெல்லாம் ஓபன் ஆயிடுச்சு. நீ புண்டை மூடு. நீ அதை மூடி விடாத. நான் கோபத்துல சொல்லிவிட்டேன். ஆமா கட்டில மேல படுக்காத. பக்கத்து வீட்டுக்காரன் சண்டைக்கு வந்துருவான். சவுண்டு கேட்க முடியும். நடக்கு நடக்குன்னு கொஞ்சம் தேங்கன்னு விட்டுக்கா, இல்ல பாவி போட்டுக்கா. அதான் பெஸ்ட். தலைவாடிக்கு வைக்காதுன்னு நவுந்துக்கும். ஆமா ஆமா நான் வரமாட்டேன். சும்மா சும்மா விட்டா அதை பூச்சி கூட அண்டிக்கும். ஆமா ஆமா அந்த பூச்சி வாங்கி போட்டாதடி சாவி தொலைஞ்சு போயிரும். மாதிரி என்கிட்ட ஒரு 3 சேவை இருக்குது. அதை கொண்டாந்து சேர்த்துறேன். நல்லா ஓடுறியே. பேரும் புகழும் இருக்கணும். எனக்கு இருக்காது உனக்கு இருக்கும். ஆமா சாக்கு போய் போட்டுக்கோ. நான் சோத்துக்கு சம்பாதிக்க மாட்டேன், நீ சாத்துக்கு சம்பாதிச்சிக்க. வைக்க நீ முண்டை செத்து போனா முண்டுத்தான். நினைச்சு விட்டு போயிடாது. பேண்ட் செட் ஆகாது. யாருங்க நீ? யாருங்க நான் யாருக்குமா? நீ யாருங்க? அப்படியே உரிச்சு விடுவேன். அப்படியே உரிச்சு விடுவேன். உறிஞ்சு போச்சு. இலக்கம் முடிஞ்சு பாக்குறேன். அவரு தான் சொல்றாரு என்னன்னு பேண்ட் கட்டிக்கிட்டு செப்பு போடுங்கிறாரு. சும்மாவா இருக்கிற? ஆமா சும்மா தான் இருக்கிற. இந்த பட்டனை தான் போட்டு விட. ஓ இன்னைக்கு சும்மாவா இருக்கிற பட்டனை போடுங்க. நாளைக்கு சும்மாவா இருக்கிற கொஞ்சம் சுண்ணியும் பொம்பு உங்க சேவரியா சொன்னா நீ என்ன அந்த வேலை பார்க்க சொல்ற. எந்த அளவு கட்டிக்கிறீ அடி அம்மாவா நான் அடிப்பண்டா. பொண்டாட்டிகள்லாம் அப்படியேத்தான். என்னது நான் அடிப்புண்டா? அடிப்புண்டா தவவா பாரு. கந்தசாமி கோயில கூத்து வச்சுக்கிறா. கெட்ட வாத்து பச்சை நாசமா போயிருவீங்க. முண்ட முண்ட முண்டன்னு ஆடுறா பேச்சுனா நீச்சன வருது பாரு. அத நல்ல டைட்டா கட்டி இருக்கணும். நேரம் இல்ல மூக்குக்கு நேரம் இல்ல சைடா போயிட்டு. ஏண்டா குழந்தை அழுவுது? குழந்தை அழுவ மாட்டேங்குது பாரு. அழுவுற கொஞ்சம் அடியில போட்டு உட்காருமா. அடியில தாண்டா போட்டுக்கிறாங்க. கஷ்டப்படுறது உனக்கு என்னன்னா தெரியும். அம்மா சார் நீ இப்பதானே ஆபரேஷன் பண்ணிக்க. அடிச்சு விட்டா நல்லா இருக்க மாட்டேன். யார் அடிக்கிறே தெரியாம அடிக்காத சாமி. என்ன பைத்தியம் சொல்லுங்க. நீ என்ன பைத்தியமா? அப்புறம் ஓண்டாலையும் நீ அடிச்சுக்கிற. அது எனக்கு தூக்கம் வந்துருச்சுங்க.
என்னடா பழிச்சாங்க என்னடா பண்ற ஆறாக்கு இருக்கு இன்னொரு டைம் அடிக்க ஒரே ஒரு டைம் ஏண்டா எனக்கு பிய வர மாதிரி உள்ள போயிடுச்சு ஏண்டா என்ன பார்த்தா என்ன தமாச்சு பண்றீங்க நீங்க உசிரே போகுது எப்படின்னா நீங்களும் கத்தி நாங்களும் கத்தி இன்னொரு டைம் கத்தினா கோமெல்லாம் கவுரு போட்டு செத்து போயிடுவோம் ஆமா அருணா கவுரா அப்பதான் நீ சீசன் வருது பாரு உனக்கு போதாது அருணா கவுரு ஆனா இவரு தப்பன் மாறிலோ நல்லா இருந்தா போகல ஜாக்கெட் மாதிரி இருக்கீங்க ஷூட் போட படம் அப்படியே எங்க கோமலை கவனிங்க கத்தமட சார் ஆனா இவரு தப்பன் மாறிலோ என்ன ஒரு தாய் மாறிலோ பெரியோர் சிறியோர் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகளோ சிங்கார் சபையில் அமர்ந்திருக்க எமது நாடகங்களின் சார்பாகவும் மற்றும் ஏன் சத்தம் போடுறாங்க ஏன் சத்தம் போடுறாங்க எதுக்கு பேசுறாங்க ஏன் அவங்க பேசுறாங்க மூளைய அவங்க வரி கொடுத்துருக்காங்க ஊர் சுத்தி கடன் வாங்கி இருக்கிறாங்க இல்லைங்க ஊர் மக்கள்கிட்ட வசூல் பண்ணிக்கிறாங்க அவங்க சத்தம் போடுறாங்க என்னமோ பண்றாங்க மண்டையும் உடைக்கிறாங்க பொண்டையும் மூட்டு கூத்த மூட்டை மூடிக்கிட்டு கொண்டையும் மூடிக்கிட்டு நம்மள பேச சொல்லிதான் நீங்க நம்மளுக்கு கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்காங்க ஆமா சார் மூட்டு காலையில கொடுக்கறது உருப்பிட்டான் உருட்டாதீங்க அம்மன் அது மட்டுமல்ல எங்களை விட்டு காலம் சென்ற கோவிந்தராஜ் கோமாளி சார்பாகவும் ஆமா செத்தா போயிட்டேன் காலம் அவன் கூப்பிடு அவன் வரமாட்டாங்க இல்ல நீ அவன் கூப்பிட்டாதான் வரடே கூப்பிடாரு டே மகாராஜா கூப்பிடு சாக்கு செட்டுக்கு சேர்ந்தது கொண்ட என்ன அவ்வளவு ஒரு சலுப்பு உருதுவியா நல்ல நல்ல எப்படி சாக்கு என்ன என்ன எலெக்ஷன் தான் நிக்கிறேன் நான் என்னடா பண்ணேன் இவனை என்னைக்கு வச்சு நம்ம கூத்தாடுறோமோ நம்ம 5 பேரும் கழுவி திங்கிறது குடும்பத்தை எடுத்தான் ஏன்டா 10 மொண்டாடி நடி இழுத்துட்டு போயிட்டுனா என்னை பார்த்து என்னுடைய அழகை பார்த்து என்னை கொடுத்தா பாக்கலாம் என்ன பண்ண அருள் வேணுமுடா எப்படி ஈடு வாங்கிட்டா பாரு கண்ணெல்லாம் கலந்து போயிடும் என்ன பத்தி புகழ்ந்த ஒரு பாடல் ஒண்ணு பாடு என்ன பத்தி பாடுறான்னா அவனே தானே பேசிட்டு நீ பாடு சாமி என் குஞ்சு பாடு பாடுறாங்க பாடு ஒரு பாடல் ஒண்ணு பாடு பாடு பையன் இப்படி வந்து வச்சிருக்க 6 பையன்
ஏய் அவன் கூப்பிடுறான். சொன்னான் அவன். இப்ப அவன் தான் சொன்னான் எங்க அப்பன்னு. அவங்களுக்கு நான் தேடி ஓடி போய் அவனை போய் ஏமாத்துறேன். ஏய் இது யாருடா? காலையில 800 நான் சொன்னேன் அவனு. இப்ப அவன் சொன்னான்ல, அவன் சொன்னான். அவன் செத்து போன செத்து போயிரு நீ. அவன் சொல்றேன். நீ மூடு போதும். ஏய் காலையில 700 வருதா 800 வருதோ தெரியல, ரத்தம் கட்ட நாயிங்க. ஏன்டா அப்பனும் மகனும் சேர்ந்துட்டு ஏன்டா இப்படி ராவடி பண்றீங்க? அப்பனும் மகனும் கூத்தாரம் இல்ல கேள்றா. இப்ப நீ ஏத்தறியா நீ இறக்குறியா? ஏய் இங்க வா. உங்க அப்பா எவ்வளவு சம்பளம் கொடுப்பான் உனக்கு? 250 கொடுப்பானா இல்ல அவனே வச்சுக்குவானா? கொடுப்பான். கூத்தியா ஆளு எத்த சோடி மனம் கூத்தியானா? ஏய் இது ஓமாவும் தானா? நான் கூத்தி வைக்கும் போது இவன் வந்தான். ஏண்டா உங்க கூட வம்பா போச்சு. ஏய் உனக்கும் பொண்டாடி பிறந்த பையன் தானே? ஏய் உனக்கும் பொண்டாடி யாரு சொன்னது? கிடையாது. அதெல்லாம் கிடையாது. அப்புறம் எப்படியா பிறந்த? இவன் சின்ன வீட்டுக்கு பிறந்தவன். எத்த சோடு வீட்டுக்கா? அது இல்லைங்க, இவன் சில்லற பையங்க. நீ நோட்டா? இல்லைங்க, அந்த கூத்தியாவுக்கு பிறந்தவன். பிளேட் கையில வச்சாங்கல்ல, அந்த பிளேட்டுக்கு பிறந்தா இவன் சாப்பிடுற பிளேட்டா தெரியும். கையில கையில சோளக்காட திரும்பியாமா சொல்லுங்க. அந்த அதான் டைம் ஆகும். அந்த அப்படியா இருந்துட்டாலும் நீங்க தான் போயிட்டு வாங்கல. என்னால வாழ்ப்போம். இப்ப சொன்னாடு எதுக்கா என்ன பார்த்தானா அப்படி தெரியுதா? ஏ அடிச்சா விடுவேன். செத்தே போயிருவேன், சம்பளத்துக்கு நக்கி குடுவீங்க. அப்படியா இருந்துட்டாலும் சிங்கார சீர் சபையிலே இன்று வைக்கப்பட்ட நாடகம் என்ன? எப்பேற்பட்ட நாடகம்? உன்னோட வாயால் எடுத்து உரைப்பாயாக. உனக்கு தெரியாதா? கண்டன் கார்கோடன். என்ன நாடகம்? கண்டன் கார்கோடகன். கண்டன் கார்கோடியாச்சுடன் சண்டை என்றால் வள்ளி ரணமொழி. இந்த நாடகத்தில் சாரி சொல்ல பரிவந்தோம் செவு கொடுத்து அவதிக்க வேண்டும். இல்லை என்றால் எவன் செய்யும் காரியத்தை நான் மாமன் உனக்கு ஒரு பெல்ட் இல்ல பேண்ட உறிஞ்சு போய் பெல்ட். அவர் நல்ல ஒருத்தான். அவர் போட்ட சரக்கப்படி லோக்கல்ல போட்டிருப்பாரு. போட்டுட்டு கொட்டையிறான்.